ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். அத்தியாயம் தர்க்க சாஸ்திர நூல்கள். நியாயசாஸ்திரம் செய்த கௌதம மகர்ஷிக்கு அக்ஷபாதர் என்று ஒரு பேர். அவர் அறிவால் ஓயாமல் சிந்தனை பண்ணி கொண்டே இருப்பார். ஆதலால் வெளி உலகமே அவர் கண்ணுக்கு தெரியாதாம். இந்நாளில் சயின்டிஸ்டுகளும் ப்ரொஃபஸர்களும் எப்போதும் யோசித்து கொண்டே இருப்பதால் ஆப்சன்ட் மைண்டடாக இருக்கிறார்கள் என்கிறோம் அல்லவா? இப்படி விகட துணுக்குகள் கூட நிறைய போடுகிறார்கள். கௌதமர் இப்படித்தான் இருந்தார். ஆனால் எதையோ பலமாக யோசித்து கொண்டே போய் ஒரு கிணற்றில் விழுந்து விட்டாராம். அப்போது பகவானே அவரை மேலே ஏற்றிவிட்டு அவருடைய காலிலே கண்ணை வைத்து விட்டாராம். கால் தானாக இன்வாலண்டரியாக நடக்கிற போது அதிலுள்ள கண்ணும் தானாக பார்த்து விடும்படி அனுகிரகம் செய்தாராம். பாதத்திலே அக்ஷம் ஏற்பட்டதால் இவருக்கு அக்ஷபாதர் என்று பெயர் வந்தது என்று கதை. இவருடைய சூத்திரத்திற்கு பாஷ்யம் எழுதினவர் வாத்சாயனர். வார்த்திகம் செய்தவர் உத்தியோகரர். பரம அத்வைத்தியான வாசஸ்பதி மிஸ்ரர் இந்த வார்த்திகத்துக்கு ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறார். நியாய வார்த்திக தாத்பர்ய டீகா என்று அதற்கு பெயர். இந்த விளக்கத்துக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார் உதயநாச்சாரியார். தாத்பர்ய டீகா பரிசுத்தி என்று அதற்கு பெயர். நியாய குசுமாஞ்சலி என்றும் உதயனர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். இவர்தான் புத்த மதத்தை கண்டனம் பண்ணி நம் தேசத்தில் இல்லாமல் பண்ணியவர்களில் முக்கியமான ஒருவர். நியாய சூத்திரத்திற்கு ஜெயந்தர் எழுதிய நியாயமஞ்சரி என்ற பாஷ்யமும் இருக்கிறது. அன்னம்பட்டர் என்பவர் தர்க்க சங்கிரகம் என்றும் அதற்கு தாமே விரிவுரையாக ஒரு தீபிகையும் எழுதியிருக்கிறார். சாதாரணமாக நியாயசாஸ்திரம் படிக்கிறவர்கள் இந்த இரண்டு புஸ்தகங்களோடு தான் ஆரம்பிக்கிறார்கள். கணாத மகரிஷி எழுதிய வைசேஷிக சூத்திரத்துக்கு ராவண பாஷ்யம் என்று ஒன்று இருந்து காணாமல் போய்விட்டதாக சொல்கிறார்கள். பாஷ்யம் மாதிரியான பிரசஸ்த பாதர் எழுதின பதார்த்த தர்ம சங்கிரகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கு உதயனர் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். சமீபத்தில் உத்தமூர் வீரராகவாச்சாரியார் வைசேஷிக ரசாயனம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். வைசேஷிகத்துக்கு ஔலூக்கிய தர்சனம் என்றும் ஒரு பெயர் உள்ளது. உலூகம் என்றால் ஆந்தை. உலு தான் இந்தையல் அவுல் என்றாயிற்று. ஆந்தை சம்பந்தப்பட்டது ஔலூக்கியம். கணாதருக்கு உலூகம் என்று பெயர் வந்ததாக சொல்கிறார்கள். கௌதமர் யோசனையிலேயே இருந்ததால் கண் தெரியாமல் கிணற்றில் விழுந்தார் என்றால், கணாதர் பகலெல்லாம் ஆராய்ச்சியிலே இருந்துவிட்டு இரவுக்கு பின் தான் பிக்ஷைக்கு புறப்படுவாராம். பகலில் கண்ணுக்கு அகப்படாமல் ராத்திரியிலேயே இவர் சஞ்சாரம் செய்ததால் ஆந்தை என்று நிக்னேம் பெற்றதாக சொல்கிறார்கள். அஞ்ஞானியின் ராத்திரி ஞானிக்கு பகலாயிருக்கிறது என்று கீதையில் பகவான் சொல்லும்போது எல்லா ஞானிகளையும் ஆந்தையாகத்தான் சொல்லிவிட்டார். கணாதர் ஸ்தாபித்தால் காணாத சாஸ்திரம் என்றும் வைசேஷிகத்துக்கு பெயர். தமிழ் கணாத அல்ல, தமிழ் காணாத அல்ல, எல்லாவற்றையும் கண்டு சொன்னவர் என்று ஒரு பண்டிதர் வேடிக்கையாக சொன்னார். மற்ற எல்லா சாஸ்திரத்தையும் படித்து அறிவதற்கு வியாக்கரணமும் வைசேஷிகமும் நிரம்ப ஒத்தாசை செய்கின்றன என்பது வித்வான்களின் அபிப்பிராயம். இதனால் காணாதம் பாணினீயம் ச சர்வசாஸ்திரோபகாரம் என்ற வசனமும் இருக்கிறது. காணாதம் என்பது வைசேஷிகம், பாணினீயம் என்பது வியாக்கரணம். வியாக்கரணம் நடராஜாவின் தமரிலிருந்து வந்தது என்றால் நியாய வைசேஷிக சாஸ்திரங்களும் சிவபெருமான் சம்பந்தமுடையவை. வைசேஷிக சாஸ்திரங்களில் மகேஸ்வரனே பரமாத்மாவாக சொல்லி நமஸ்காரம் பண்ணி இருக்கிறது. ஜகத்துக்கு ஈஸ்வரன் நிமித்த காரணம் என்று கொள்வதில் சைவ மதங்கள் நியாயசாஸ்திரத்தையே பின்பற்றுகின்றன எனலாம். இத்துடன் தர்க்க சாஸ்திர நூல்கள் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.